பூசணிக்காய் கறி நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சமைச்சேனான்றதை பதிவு செய்திருக்கிறேன். இந்த பூசணிக்காய் முழுவதும் நான் சமைக்கலை, அதில் அரைவாசி தான் சமைக்க போகிறேன். 500 கிராம் பூசணிக்காயை தோலை சீவிட்டு இவ்வாறு பெரிய துண்டுகளாக வெட்டி எடுக்க வேணும். தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கி இருக்கிறேன். நான் நல்லெண்ணெய் தான் பாவிச்சிருக்கிறேன். 1/4 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், 1 மேசைக்கரண்டி வெந்தயம். இந்த கறிக்கு வெந்தயம் நீங்கள் சேர்த்து சமைச்சிங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். வெந்தயம் பொன்னிறமாக வந்ததும் ஒரு வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்க விட வேணும். இந்த கறிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சிங்களா நல்ல சுவையாக இருக்கும். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் தேவையான அளவு கருவேப்பிள்ளை, 5 பல் உள்ளியை தட்டி சேர்த்துருக்கிறேன். 2 துண்டு ரம்பையும் இந்த கறிக்கு நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்க்கலாம், இல்லாட்டியும் பரவாயில்லை. இதோட பச்சை மிளகாயும் நீங்கள் சேர்க்கலாம். நான் பச்சை மிளகாய் பிறகு தான் சேர்த்துருக்கிறேன். மச்சம் உங்களுக்கு சேர்க்குறது விருப்பமாண்டா இதில் இறால் கருவாடு, கட்டா கருவாடு சேர்த்து சமைச்சிங்களா நல்லா இருக்கும். வெங்காயம் ஒரு பொன்னிறமாக வந்ததும் வெட்டி வச்சிருக்கிற பூசணிக்காய், 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து 2 நிமிடம் இவ்வாறு வதங்க விட வேணும். 2 நிமிடம் நன்றாக இவ்வாறு கலந்து வதங்க விட்ட பிறகு 1/2 கப் தண்ணீர் சேர்த்து நன்றாக கலந்து மூடி போட்டு பூசணிக்காய் நல்லா அவியும் வரைக்கும் விட வேணும். 1/2 தேக்கரண்டி சின்ன சீரகம், 1 தேக்கரண்டி மிளகு, 1/2 கப் துருவிய தேங்காய்ப்பு, கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து பட்டா இவ்வாறு அரைத்தெடுக்க வேணும். இப்போ பூசணிக்காய் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. 6 பச்சை மிளகாய் அரைத்து வச்சிருக்கிற இந்த பொருட்களையும் சேர்த்து நன்றாக கலந்து 3 நிமிடம் அவிய விட வேணும். பச்சை மிளகாய் வெங்காயம் வதங்க விடுற நேரத்திலையும் சேர்க்கலாம், நான் பிறகுதான் சேர்த்தேன். இந்த பூசணிக்காய் கறி சோறு, ரொட்டி, சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும். 3 நிமிடத்துக்கு பிறகு நல்ல சுவையான பூசணிக்காய் கறி தயாராகிட்டது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம். இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.